தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை. அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்திலிருந்து வீடியோ பதிவு கேட்டு ஆதவ் அர்ஜுன் அலுவலகத்திற்கு வருகை. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்ய தனிப்படை அமைப்பு. மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோசி நிர்மல்குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைத்து நடவடிக்கை. ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் வருவது இயல்பான ஒன்றுதான் என திருமாவளவன் பேட்டி. ஆம்புலன்ஸ்களை பிரச்சனையாக்குவது நாகரிகமற்ற அரசியலாக இருக்காது எனவும் கருத்து. என்னங்க இது ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்கள் கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்கள் நிறைய காட்டவா சான்ஸ் இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம். ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம். பிக்கப் பண்ண போது தான் ஆளோடு போவாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 10,890 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 87,120க்கும் விற்பனை. சென்னை அடையாறில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. புகைப்பட கண்காட்சி மற்றும் வாழ்க்கை வரலாற்று திரையிடலை பார்வையிட்ட அமைச்சர்கள், சிவாஜி குடும்பத்தினர். $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,754 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு 13,303 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 6,91,757 பயணிகள் பயணித்திருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். டெல்லியில் துர்கா பூஜை பந்தலில் பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி வழிபாடு. நாட்டு மக்கள் அனைவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயதசமியையொட்டி மாணவர் சேர்க்கைக்காக தமிழகத்தில் நாளை அனைத்து வகை அரசு பள்ளிகளும் திறக்க ஏற்பாடு. அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் பணிக்கு வர வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவு. ஆயுத பூஜையையொட்டி புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் வாழ்த்து. ஜிஎஸ்டி வரியை குறைத்து இந்திய மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்த நன்னாளில் நமது கடமை என கருத்து. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலில் சரஸ்வதி பூஜை கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆயுத பூஜையையொட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தை. பொருட்களை வாங்க பொதுமக்கள் யாரும் வராமல் வெறிச்சோடியதால் வியாபாரிகள் வேதனை. சேலம் ஆத்தூர் அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட கால்நடை சந்தையில் களை கட்டிய விற்பனை. 50 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
ஆயுத பூஜையையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் களை கட்டிய விற்பனை. காய்கறி, பூக்கள் மற்றும் பழங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். ஆயுத பூஜையையொட்டி ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட் மல்லிகை பூ விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகை பூ 2000 ரூபாய் வரை ஏலம் போனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தொடர் விடுமுறையையொட்டி குற்றாலத்திற்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்தினருடன் அருவிகளில் குளித்து உற்சாகம். ஆயுத பூஜையையொட்டி சாலைகளில் பூசணிக்காய் உடைக்க வேண்டாம் என சென்னை போக்குவரத்து காவல்துறை வேண்டுகோள். சாலையில் பூசணிக்காய் உடைப்பது வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் ஆபத்தானது, அதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எண்ணூர் மின் உற்பத்தி நிலைய கட்டுமானத்தின் போது 9 பேர் உயிரிழந்த சம்பவம். ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. எண்ணூர் பெல் நிறுவனத்தில் நிகழ்ந்த விபத்தில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 9 பேர் உயிரிழந்த சம்பவம். விமானம் மூலம் உடல்களை எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பிஹெச்எல் நிறுவனத்தினர் அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த உடல்களை ஒப்படைப்பார்கள். இங்கிருந்து சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான விமானம் மூலமாக எடுத்து செல்வதற்கான பணிகளை பிஹெச்எல் நிறுவனத்தினர் எடுத்து வருகிறார். திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் மைய ஊழியரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி கைது. சமூக வலைதளங்களில் தாக்குதல் வீடியோ பரவிய நிலையில் போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் தாயின் கண்முன்னே ஆந்திர மாநில பெண்ணை காவலர்கள் பலாத்காரம் செய்த விவகாரம். 2 காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டியான ரெப்போவில் மாற்றம் இல்லை. ரெப்போ வட்டி விகிதம் 5.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தகவல். தில்லியில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. RSS பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் நினைவு தபால் நாணயத்தையும் வெளியிட்டார். RSS என்பது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டி நாட்டுக்கு சேவைகளை செய்திருக்கிறது. நானும் RSS அமைப்பை வேறாக கொண்டவன் தான் என பிரதமர் மோடி பேச்சு. திருப்பதி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலம். ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமி. ஆதாரில் பெயர் முகவரி மாற்றுவதற்கான சேவை கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக இன்று முதல் உயர்வு. பயோமெட்ரிக் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 அதிகரிப்பு. அமெரிக்காவில் 2020 அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்ற பிறகு நடந்த வன்முறையின் போது ட்ரம்பின் யூடியூப் பக்கத்தை முடக்கிய விவகாரம். இழப்பீடு கேட்டு ட்ரம்ப் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் $24.5 மில்லியன் இழப்பீடு வழங்க யூடியூப் நிறுவனம் ஒப்புதல். ஏசியன் லீமேன் சீரீஸுக்கு தயாராகும் அஜித் குமார் மற்றும் நரேன் கார்த்திகேயன்.
மலேசியா மற்றும் அபுதாபியில் நடைபெற இருந்த இந்த தொடரை டிசம்பர் 3 தொடங்க திட்டம்.